கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த யூடியூப்ல கர்த்தரை ஆராதிக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுது நாம் ஆராதிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாங்க ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனையில வருவீராக. விடுதலை செய்கிற ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே வருவீராக. அற்புதங்களை செய்கிற ஆவியானவரே, அதிசயங்களை செய்கிற ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகளை உயிரிழைய செய்கிற ஆவியானவரே, நீங்க வாங்க வாங்க. எழுப்புதலை கொண்டு வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற ஆவியானவரே, நீர் வருக 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 வருக. ஆவியானவரே, உங்களுடைய பிரசன்னத்தை அனுப்புங்க. நாங்க இயேசுவை ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய மகிமை இறங்கட்டும் இறங்கட்டும். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவரே, நீ எங்களில் வாசமா இருக்கிறபடினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, இந்த ஆராதனையில உடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவீராங்க. இயேசுவை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அருமையானவர்களே, வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனம் சொன்னது போல, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இரத்தத்தினாலே பாவங்கார கழுவி பிதாவுக்கு முன்பதாக நம்மை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டாரே, அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர்
பணிந்து வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தாயே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர் கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர் கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர் மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர் மகா மகா பரிசுத்தமும் திருச்சபையிலே
திருமுகம் நுழைய செய்தி மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழைய செய்தி வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ரபா சந்துனா ரிபலபா சகுர மௌரியாக்கரா இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தராகிய இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற இயேசு ராஜாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார் என்று சொன்ன இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் துதித்தலே எனக்கு இன்பமும் ஏற்றதுமா என்று எதிர்பார்க்கிற இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் எக்காலத்திலும் அவரை துதிப்பேன் எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று துதிய வைத்த இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஓரபல சந்துனா ரிபல ஹுரியா கமனமோ ஹல்லேலூயா என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஊரமனஹுரியா கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக அப்பா உங்க பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா உங்க மகிமை இறங்கட்டும் அப்பா உங்க பிரசன்னம் இறங்கட்டும் ராஜாவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா ஊரபல சந்துனா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் எங்களை அபிஷேகிக்கிற இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஒடுங்கின ஆவிக்கு பழுதாக துதியின் உடைய கொடுக்கிற இயேசு ராஜாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்
துயரத்துக்கு படுதாக சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மாறாக்கு பதிலாக மதுரத்தை கொடுக்கிற இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கண்ணீரை நீக்கி களிப்பாக்குற இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் புலம்பலை நீக்கி ஆனந்தத்தை கொடுக்கிற இயேசு ராஜா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் குறைவுகளை நீக்கி எங்களை நிறைவாக்குற இயேசு ராஜா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவை ஆராதிங்க, இயேசுவை ஆராதிங்க. நாம் ஆராதிக்க ஆராதிக்க இயேசு நம் நடுவே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஓ ரிபாலா ரூஹா ரிமோனமா, நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி கொடுப்பார். ஓ ஹல்லேலூயா. வறட்சிக்கு பதிலாக செழிப்பை தருகிற இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பாவத்தை மாற்றி பரிசுத்தம் தருகிற இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வியாதிக்கு பதிலாக ஆரோக்கியத்தை தருகிற இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பயத்தை நீக்கி தைரியம் தருகிற இயேசு ராஜா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தாழ்மைக்கு பதிலாக உயர்வை தருகிற இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தரித்திரத்தை நீக்கி ஐஸ்வரியத்தை தருகிற இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் தோல்வியை மாற்றி ஜெயம் தருகிற இயேசுவே, எங்கள் நஷ்டத்தை மாற்றி எங்களுக்கு லாபம் தருகிற இயேசுவே, ஓ எங்கள் சாபத்தை மாற்றி எங்களை ஆசீர்வதிக்கிற இயேசுவே, எங்கள் வெட்கத்தை மாற்றி எங்களை மகிழ்ச்சியாக்குற தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பார்ந்தவர்களே, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசனம் இறங்கினது, தேவ பிரசனம் நம்மை மூடியது, கர்த்தருடைய சமூகம் வந்தது. நாம் ஒவ்வொருவரும் துளிர்விட போகிறோம். தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட அந்த கோல், ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, பூ பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. அதுபோல உடைய வாழ்க்கை துளிர்விட போகிறது. இப்பொழுது கைகளை தட்டி ஒரு துதியின் பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தர் தாமே உனக்கு முன்னால போகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், கலங்க வேண்டாம் என்றுதான் அந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. பலன் கொண்டு திடமாயிரு, வீறு கொண்டு துணிந்து நில். நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம்.
நிற்க எவராலுமே முடியாது முடியாது. எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாது முடியாது. மோசையோடு இருந்தது போல நம் தகப்பன் நமக்குள்ளே, மோசையோடு இருந்தது போல நம் தகப்பன் நமக்குள்ளே. பலன் கொண்டு பீடமாயிரு, வீடு கொண்டு துணிந்து நில். நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம், வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம், வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம், வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம். எல்லாரும் சந்தோஷமாய் பாடுவோம். இந்த கொரோனா வைரஸை குறித்து நாம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆண்டவர் சீக்கிரமாய் எடுத்து போடுவார். கால் மிதிக்கும் இடமெல்லாம் கர்த்தருக்கே சொந்தமாகும். கால் மிதிக்கும் இடமெல்லாம் கர்த்தருக்கே சொந்தமாகும். காஷ்மீர் முதல் குமரி வரை கல்வாரி கொடி பறக்கும். காஷ்மீர் முதல் குமரி வரை கல்வாரி கொடி பறக்கும். பலன் கொண்டு பீடமாயிரு, வீறு கொண்டு துணிந்து நில். நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம், வேண்டாம் 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 கலங்கிட வேண்டாம், வேண்டாம் 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 பயப்பட வேண்டாம், வேண்டாம் 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 தூக்கி சுமந்தீங்களே அப்பா. நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு அடிக்கப்பட்டீங்களே, நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு தண்டிக்கப்பட்டீங்களே அப்பா. எனக்காக நீங்க மரித்தீங்களே, நான் உயிரடைய, நான் பிழைத்துக் கொள்ள நீங்க மரிச்சிருக்கீங்கப்பா. இனி எங்களுடைய சபை மக்களுக்கு தோல்வி இல்ல, பயம் இல்ல, வியாதி இல்ல, கலக்கம் இல்ல, சாபம் இல்ல, எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இந்த துதியில பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த துதியில பங்கு பெற்றவருடைய வியாதி மாறுவதாக, பயங்கள் மாறுவதாக, கலக்கங்கள் மாறுவதாக. ஆண்டவரே என் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பை நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக. ரூதாலாபா ஷகராமா கபாராபா. ஹோலி ஸ்பிரிட், இந்த இடம் நாங்கள் நிற்க முடியாதபடி உங்களுடைய பிரசன்னத்தை அனுப்புகிறீரே, உங்களுடைய மகிமையை, உங்களுடைய மாட்சிமையை அனுப்பி கொண்டிருக்கிறீரே. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பும், உம்முடைய பரிசுத்தத்தினால நிரப்பும், உம்முடைய சமாதானத்தினால நிரப்பும். உம்முடைய கையில, வலது கையில தீர்க்காயுசையும் இடது கையில செல்வத்தையும் கடத்தையும் வைத்திருக்கிறீரே, அப்படி அவர்கள் சிரசு மேல இறங்குவதாக, இறங்குவதாக. என் ஜனங்களுக்கு தேவையான செல்வத்தையும் தீர்க்காசியும் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கொண்டு வருகிறேன். சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த 7வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை
நான் உங்களுக்கு யூடியூப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு சித்தம் என்றால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயங்கள் திறக்கப்படும். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருவிருந்து ஆராதனை ஆகையினாலே இது ஒரு சிறப்பான ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினாலே நான் ஆண்டவருக்குள்ளே கலிகூர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்காக தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 27வது வசனத்தை உங்களுக்காக வாசித்து செய்து கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவினார். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அவர் இப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்லையே. அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, இயேசு சமீபமானவர். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே அத்தேனா பட்டணம் என்ற ஒரு பட்டணத்திற்கு அவர் ஊழியத்திற்கு போகிறார். அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்கிறார். அங்கு அறியப்படாத தேவனுக்கு ஆராதனை என்று ஒன்று எழுதியிருக்கிறது. அவர் மார்ச் மேடையிலே அந்த அத்தேனா பட்டணத்தாரை பார்த்து சொல்கிறார், நான் உங்கள் பட்டணத்தை சுற்றி பார்த்தேன், ஆனால் இங்கு அறியப்படாத தேவனுக்கு என்று நீங்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீர்களே, அவர் யார் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அத்தேனா பட்டணத்தார் ஒரு புறஜாதி மக்கள், ஆனால் ஞானவான்கள், அறிவாளிகள், மிகவும் சிறப்பானவர்கள், பக்தியுள்ளவர்கள், ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள். ஆனால் அவருடைய பட்டணத்திலே அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு ஆராதனை பலிபீடத்தை பவுல் பார்க்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் அவருடைய சகல விளக்கம் உங்களுக்கு தெரியும். அருமையானவர்களே, அந்த ஞானம் நிறைந்த ஆட்கள், பக்தியுள்ள ஆட்கள், அறிவில் சிறந்த அத்தேனா பட்டணத்தார், அவர்கள் யூத மக்களும் அல்ல, அவர்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல, ஆனால் புறச்சாதி மக்கள். ஆனால் பலிபீடம் கட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். இதிலே பவுல் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். என்ன தெளிவுபடுத்துகிறார்? அத்தேனா பட்டணத்தார் மக்களே, நீங்கள் பக்தியுள்ளவர்கள் தான், நீங்கள் அறிவில் சிறந்தவர்கள் தான், பயபக்திக்குரியவர்கள் தான். ஆனால் அறியப்படாத தேவனுக்கென்று பலிபீடம் கட்டி ஆராதிக்கிறீர்களே, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பக்தியுள்ள ஜனங்கள், சிறந்த அறிவாளியாகிய அத்தேனா பட்டணத்தார் அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு தான் அருமையானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு தான். இயேசு கிறிஸ்து நம் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமானவர். ஆண்டவரை தேடுற உங்களுக்கு அவர் சமீபமாயிருப்பார். 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். மனுஷ ஜாதியாகிய சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தில் அவர் தோன்ற பண்ணினார். 2வது அவர் சொல்லுகிறார், சிலுவையிலே சிந்திய இரத்தம் மனிதர்களுக்கு மீட்பு கொடுக்க என்று சொல்கிறார். 3வது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பட்சபாதம் உள்ளவர் அல்லையே, அவர் யாவருக்கும் சமீபமான தெய்வம் என்று சொல்லுகிறார். உண்மைதான் அருமையானவர்களே. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் குடும்பத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து சமீபமா இருக்கிறார், அந்த பரிசுத்தவானுக்கு தான் இயேசு கிறிஸ்து சமீபமா இருக்கிறார், அந்த கொடை வள்ளலுக்கு தான் இயேசு கிறிஸ்து சமீபமா இருக்கிறார் என்று நினைக்கலாம். எல்லா அருமையானவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்து யாவருக்கும் சமீபமானவர். ஆண்டவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, எல்லாருக்கும் அவர் சமீபமானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மேல ரொம்ப பாசம் உள்ளவர். இவன் குஷ்டரோகி என்று சொல்லி அவர் தூரமாய் போகிறவர் அல்ல, இவன் பிச்சைக்காரன் என்று சொல்லி அவர் தூரமாய் போகிறவர் அல்ல, இவன் மறுதளித்தவன், இவன் காட்டி கொடுத்தவன், இவன் அவிவிசுவாசப்படுறவன் என்று சொல்லி தூரமாய் போகிற தேவன் அல்ல, அவர் சமீபமா இருக்கிற தேவன்.
இன்றைக்கு வீட்டுக்குள்ள இருந்து ஆராதிக்கிறீங்களே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்களே, உங்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார், உங்கள் கிட்டையே இருக்கிறார். ஐயோ, நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன், என்ன ஆண்டவர் வெறுத்து விடுவார் என்று நீங்க நினைக்காதீங்க. ஐயோ, நான் பின்வாங்கி போய்விட்டேன், ஆண்டவர் எனக்கு தூரமா இருக்கிறார் என்று நினைக்காதீங்க. அவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். நம்முடைய தேவனை போல இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜாதி வேற எது? அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த கடந்த 3 மாதங்களாக விசுவாசிகளாகிய நீங்க எனக்கு தூரமாய் இருக்கலாம், ஆலயத்துக்கு வராதபடி நீங்கள் தூரமாய் இருக்கலாம், வீட்டிலிருந்து ஆராதிக்கலாம், ஆனால் என்ன பார்க்க வரவில்லை. எனக்கு நீங்க தூரமா இருக்கலாம், என் குடும்பத்துக்கு நீங்க தூரமா இருக்கலாம், ஆலயத்துக்கு நீங்க தூரமா இருக்கலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூரமா இல்லை, உங்க கூடயே இருக்கிறார், உங்கள் பக்கமாகவே இருக்கிறார். எம்மாவூருக்கு போன சீசர்கள் துக்கமாக தான் போனாங்க, ஆனால் அந்த சீசர்களோடு இயேசு போனார். அவருடைய கண்களை அவர் திறந்தார், அவர்கள் கூட அவர் பேசினார். அப்பொழுது தான் இயேசு என்று அவர்கள் அறிந்தார்கள். சீசர்கள் பூட்டப்பட்ட அறைக்குள் யூதர்களுக்கு பயந்து இருந்தார்கள். இயேசு அதுக்குள்ளே போய் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சமீபமாய் வந்தார். தோமா அவிசுவாசத்தோடு நான் அவரை பார்த்தால் தான் அவர் கிட்டே வந்தார். தோமாவே, நீ சந்தேகப்படாத, அவிசுவாசியாயிராத, விசுவாசியாயிரு. பார், உன் கையை என்னுடைய விழாவிலே போட்டு பார், உன் கையை எடுத்து என் கையினுடைய ஆணிகள் அடிக்கப்பட்ட துவாரத்தில் போட்டு பார் என்று சொல்லி தன்னை சமீபமாயிருக்கிறவராக காட்டினார். இன்று கூட இந்த செய்தி உங்களுக்கு, நாம் ஆராதிக்கிற தேவன் சமீபமா இருக்கிறார், உங்க கிட்டையே இருக்கிறார். உங்க தகப்பன் தூரம் இருக்கலாம், உங்களுடைய தாய் தூரம் இருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் தூரம் இருக்கலாம், உங்களை மிகவும் நேசிக்கிறவர்கள் தூரம் இருக்கலாம், ஆனால் உங்களை உண்டாக்கின தேவன், உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட தேவன் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லையே. அத்தேனா பட்டணத்தார் அந்த வார்த்தையை அப்படியே கேட்டார்கள். அவர் அறிவாளியா இருந்தார்கள், பக்தியுள்ளவர்களா இருந்தார்கள். யார் சொன்னாலும் கேட்கிற இருதயம் அவர்களுக்கு இருந்தது. ஆகையினாலே அவர்கள் அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு பலிபீடம் கட்டி அதை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பவுல், அந்த தேவன் தான் நீங்கள் அறியப்படாமல் ஆராதித்துக் கொண்டு இருக்கீங்களே, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். நானும் இந்த தேவ சமூகத்தில் இருக்கிற பொழுது ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நான் என் ஜனங்களுக்கு சமீபமா இருக்கிறேன்ப்பா, என் ஜனங்கள் பக்தியுள்ளவங்க, என் ஜனங்கள் ஞானவான்கள், என் ஜனங்களுக்கு நான் சமீபமா இருக்கிறேன், இதை நீ சொல்லு என்று ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். நீங்கள் இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு தூரமா இருக்கிறார், நான் பாவம் செய்து விட்டேன், நான் ஆண்டவரை மறுதலிச்சு விட்டேன், நான் இப்படி ஒரு குடிக்கு அடிமையாகி விட்டேன், இனி நான் பரிசுத்தமாய் வாழக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் பின்னாலேயே உங்களை பின்தொடர்ந்து, உனக்கு நான் சமீபமா இருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், உன்மேல் பிரியமா இருக்கிறேன், உன் ஜெபத்தை கேட்க நான் விரும்புகிறேன், உன் மனம் திரும்புதலை பார்க்க விரும்புகிறேன், உன் கண்ணீரை பார்க்க விரும்புகிறேன், நீ பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், உனக்கு சமீபமா இருக்கிறேன். என் ஜெபம் கேட்கப்படலையே, இந்த ஆண்டவர் எனக்கு தூரமா இருக்கிறாரே, என் வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்கலையே, இந்த ஆண்டவர் தூரமா இருக்கிறாரே, என்னுடைய கஷ்டம் தீரலையே, இந்த ஆண்டவர் தூரமா இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. இன்றே ஆண்டவர் கிட்ட வாங்க, சமீபமாய் இருக்கிற தேவனை கிட்டி சேருங்க. அவர் உங்கள் கூடையே இருக்கிற தேவன், உங்கள் அருகே இருக்கிற தேவன். 2 பேர் ஒருமனப்படும் பொழுது அவர்கள் நடுவே இருக்கிற இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை போல நம்ம கூட
அவ்வளவு கிட்டி யாரும் சேர முடியாது. எந்த காரியத்தையும் எதிர்பார்க்காத தேவன், எந்த தகுதியும் எதிர்பார்க்காத தேவன். நீங்க படிக்கலையே, பைபிள் வாசிக்க தெரியலையே, பாட்டு பாட தெரியலையே, இந்த தேவன் எனக்கு தூரமா இருக்கிறாரா என்று நீங்கள் நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த லாக்டவுன்லையும் இந்த பட்டணங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, தேவாலயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் உன் வீட்டுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றி, நான் உன் சமீபமா இருக்கிறேன், உன் கூடையே இருக்கிறேன், உன் கிட்ட இருக்கிறேன், உன்னோடு நான் போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறேன், உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உன்னோடு நான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன், என் சிநேகிதன் நீதான், என் பிரியம் நீதான், என் நேச குமாரத்தி நீதான், என் நேச குமாரன் நீதான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஜெபத்தில் இருக்கிற பொழுது ஆண்டவர் திட்டமாய் பேச ஆரம்பித்தார். ஆகையினாலே ஆண்டவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். உன் கண்ணீரை துடைத்து உன்னை மகிழ்ச்சியாக்க இயேசு கிறிஸ்து சமீபமா இருக்கிறார். உன் துக்கத்தை மாற்றி உனக்கு சந்தோஷம் தர இயேசு கிறிஸ்து சமீபமா இருக்கிறார். உன் வியாதியை மாற்றி உனக்கு சுகம் கொடுக்க இயேசு கிறிஸ்து சமீபமா இருக்கிறார். உன் பின்மாற்றத்தில் இருக்கிற நிலைமையை மாற்றி ஆண்டவரோடு ஐக்கியமாக இயேசு கிறிஸ்து உனக்கு சமீபமா இருக்கிறார். உன் இருளான வாழ்க்கையை மாற்றி உனக்கு வெளிச்சம் கொடுக்க இயேசு கிறிஸ்து சமீபமா இருக்கிறார். உன் பாவம் நிறைந்த வாழ்க்கையை மாற்றி உனக்கு பரிசுத்தம் கொடுக்க இயேசு கிறிஸ்து சமீபமா இருக்கிறார். உன் துன்மார்க்கமான உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை நீதிமானாக்க பரிசுத்தமானாக்க இயேசு கிறிஸ்து சமீபமா இருக்கிறார். அவர் உனக்கு கை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உன்னை விட்டு விலகாத தேவனா இருக்கிறார். இன்றைக்கே இந்த தேவன் கிட்ட கிட்டி சேருங்க. இன்றைக்கே இவ்வளவு சமீபமாயும் கிட்ட இருக்கிறே என்று அவர் பாதத்தில் விழுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இது. அந்த பலிபீடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அத்தேனா பட்டணத்தார் அறியப்படாத தேவனுக்கு என்று பலிபீடம் கட்டி ஆராதித்தார்களே, ஆனால் அவர்களுடைய ஆராதனையை தெளிவுபடுத்தினார். அந்த பலிபீடம் இயேசு கிறிஸ்து தான். இயேசுதான் பலியானார். ஒரு ஆட்டு அடிக்கப்படுகிறது போல இயேசுதான் அடிக்கப்பட்டார் என்று அத்தேனா பட்டணத்தாருக்கு பவுல் பிரசங்கம் பண்ணது போல இந்த வீட்டுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்தி கொடுக்கிறார். பக்தியுள்ள மகனே, ஞானத்தில் சிறந்த மகனே, பாவத்தை விட்டு விலகின மகனே, நான் உனக்கு கூடயே இருக்கிறேன், நான் உனக்கு சமீபமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு 3 காரியத்தில் ஆண்டவர் சமீபமா இருக்கிறார். முதலாவது, ஆண்டவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே ஆண்டவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். எபேசியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தம் ஆண்டவரோடு இணைக்கும்படியான ஒரு சமீப, ஆண்டவர் கிட்ட நெருங்கக்கூடிய ஒரு சமீபத்தை கொடுத்திருக்கிறது. தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது சமீபமானீர்கள். அந்த அதாவது எபேசியர் 2:12 நீங்கள் வாசித்தால், கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தீர்கள், காணியாட்சிக்கு புறம்பே நீங்கள் இருந்தீர்கள், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராய் இருந்தீர்கள், நம்பிக்கை அற்றவர்களாய் இருந்தீர்கள். ஆனால் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே இவ்வளவு சமீபமாய் ஆண்டவரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தான் அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். அவர் சிந்திய இரத்தம் தடுப்பு சுவரை உடைத்து விட்டது. அவர் செவி கொடுக்காதபடி மறைத்திருந்த தடுப்பு சுவர் மேலே கல்வாரி இரத்தம் தெளித்தது. உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு சுவர் எழும்பி இருந்தது. அந்த இரத்தம் பட்ட உடனே அந்த சுவர் உடைந்து போய் ஆண்டவரை முகமுகமாய் பார்க்க, ஆண்டவருடைய சமூகத்தை தழுவ ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு தான். ஆண்டவர் உங்களுக்கு கை கொடுக்க அவர் சிந்திய இரத்தம் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது. அருமையானவர்களே, இங்கிலாந்து தேசத்தில் மிக ஒரு கொலை குற்றத்திலே சிக்கின ஒரு வாலிபன் தூக்கு தண்டனைக்கு அவன்
நியமிக்கப்பட்டிருந்தான். அந்த அரசாங்கம் இத்தனாம் தேதி நீ இந்த தேசத்தை விட்டு மறிக்க வேண்டும், உனக்கு தூக்கு தண்டனை என்று எழுதியிருந்தது. ஆனால் அந்த வாலிபன் கலங்கினானோ கலங்கலையோ, அதை பெற்ற அவனுடைய தகப்பன் கலங்கினார். அவர் ஒரு பிள்ளை மேல மிகுந்த பாசமுடையவராய் இருந்தார். வாலிபனுக்காக அவன் மேல மிகவும் பிரியம் கொண்டிருந்தார். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த தூக்கு தண்டனை எப்படி நிறைவேற்றுகிறார்கள் என்றால், அங்க இருக்கிற தேவ ஆலயத்தில் 100 அடி உயரமான அந்த ஆலயத்தின் கோபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோக்கு உண்டான ஒரு மணி, கோயில் மணி தொங்கும். அந்த மணியினுடைய நாக்கு அது அந்த மணிக்குள்ளே கிடக்கும். அந்த மணி அந்த ஓசை அடிக்கும் பொழுது இவனை தூக்கு போட வேண்டும். ஆனால் இதை அறிந்த அவருடைய தகப்பனார் முந்தின நாளே யாருக்கும் தெரியாமல் அந்த 100 அடி மணிக்குண்டுக்குள்ள போய் ஒளிந்து இருந்தார். தன்னுடைய மகனை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூக்கு தண்டனை இருக்கிறது. ஆனால் அவர் அந்த மணியை அடிக்க முடியாதபடி அந்த மணியினுடைய நாக்கை பிடித்தார். அந்த கீழே இருந்து அந்த மனிதன் இழுக்கிறான். அப்பொழுது எந்த சத்தமும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடமாகி மணி சத்தம் கேட்கவில்லை. 20 நிமிடமாகி மணி சத்தம் கேட்கவில்லை. 25 நிமிடமாச்சு. ஆனால் மணியின் சத்தம், அந்த கயிறில் இருந்து ரத்தம் சலசல சலசென்று வடிந்து கொஞ்ச நேரத்திலே தப்பென்று விழுந்தார். அதிகாரிகள் எல்லாம், ஏன் மணிக்கு என்ன ரிப்பேர் ஆயிட்டா, கோயில் மணி அடிக்கவில்லையே. ஆனால் ஒருவர் விழுந்து சொன்னார். இந்த முடிவு நேரத்தில் சொன்னார், ஐயா, என் மகனை மன்னித்து விடுங்க, என் மகன் எனக்கு வேண்டும். உடனே அங்க இருக்கிறதான அந்த ராஜா சொன்னார், இங்கிலாந்து ராஜா சொன்னாங்க, இவரை மன்னித்து விடுங்க, இவருக்காக ஒரு இரத்தம் சிந்திட்டார். இவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம மேல அவ்வளவு அன்பு கூர்ந்தவர், நம்மளை ஒருபோதும் வெறுக்காத தெய்வம், நம்ம மேல ஆசை பாச பிரியம் வைத்தவர் அவர்தான். ஆகையினாலே அவர்தான் உனக்காக மரிக்கும்படியாக ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம், நமக்காகவே இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்காகவே இயேசு அடிக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு மேல வந்தது. அந்த மணிக்குண்டு மேல ஏறி அந்த மணியினுடைய நாக்கை பிடித்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சிலுவையிலே நமக்காக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல உச்சிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம் சிந்தி நமக்கு சமீபமா இருக்கிறார். அவரை மறந்துடாதீங்க. அவர் உங்களுக்கு தூரம் இல்லை, நீயும் அவரை விட்டு தூரம் போகாத. இந்த நாளில் இருந்து அவருக்கு சமீபமாய் இணைந்து விடு. இரண்டாவது, தொழுது கொள்ளும் போதெல்லாம் தேவன் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். உபாகமம் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிற தேவன். இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜனம் வேற எது? அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அருமையானவர்களே, படைத்ததெல்லாம் படைத்தார் மனிதனுக்காக, மனிதனை படைத்தார் தன்னை வணங்க. அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அப்பா பிதாவே என்று அவரை நீங்க அழைக்க வேண்டும். அதற்குத்தான் அவர் இவ்வளவு சமீபமாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்க. ஆதாம் பாவம் செய்து அவன் விழுந்து போனான். ஆனால் ஆதாம் வழியில் இருந்ததான ஆபேல் எப்படி கிட்டி சேர்ந்தார் தேவனோடு? அவர் ஒரு ஆட்டை பலி செலுத்தினார். அந்த பலியை தேவன் அங்கீகரித்தார். ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். அந்த பலி செலுத்தினது நிமித்தம் தூரமாயிருந்த தேவன் சமீபமாவானார். ஆபிரகாமை பாருங்கள், தன் மகனுக்காக ஒரு பலிபீடம் கட்டி பலி செலுத்த ஆரம்பித்தார். அவர் முகமுகமாய் பேச ஆரம்பித்தார்.
பிள்ளையாண்டன் மேல கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. அப்படி ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அங்க புதர்ல ஒரு கடா மாட்டிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, தொழுகை எப்பொழுது நடக்கிறது? ஒரு பழி செலுத்த வேண்டும், அது மூலமாய்தான் தொழுகை. அவரை தொழுது கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், அந்த பலி நீர்தான், நான் உமக்கு ஜீவபலியாய் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உங்களை நீங்க தொழுது கொள்ளுங்க. ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு இவ்வளவு சமீபமா இருப்பார். உன் தொழுகையை, உன் ஸ்துதியை, உன் ஸ்தோத்திரத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். தாவீது சொன்னது போல, எக்காலத்திலும் அவரை துதிப்பேன், எப்பொழுதும் அவர் துதி என் நாவில் இருக்கும் என்று சொன்னது போல, ஆமா, நீங்க ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்க. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று தாவீது கண்டுகொண்டார். ஆகினால் நீங்கள் துதிக்க 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 தேவன் உங்களுக்கு சமீபமாக வருவார். இயேசு கிறிஸ்து உங்க கிட்ட வருவார். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். எங்கு துதி இருக்குதோ அங்கு வந்துருவார். கணவன் மனைவியாய் துதியுங்கள், பிள்ளைகளோடு கர்த்தரை துதியுங்கள், உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற உறவினர்களோடு கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் துதித்து பாருங்கள். அருமையானவர்களே, தென் ஆப்பிரிக்காவிலே, அதாவது மலைவாழ் மக்கள், அவங்க ராஜாவை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு சரியான ஒரு வாலிபனா இருக்க வேண்டும், அவன் திடகார்த்தமுள்ள வாலிபனா இருக்க வேண்டும். நைட்டில், இரவு, அதாவது பேய் நடந்து வருகிற அந்த காட்டுக்குள்ளே, மிருகங்கள் சஞ்சரிக்கிற காட்டுக்குள்ளே 1 மணி நேரம் அந்த காட்டை கடந்து வந்தால்தான் அவனுக்கு அந்த ராஜ கிரீடம், அந்த ராஜாவுடைய பட்டம் சூடப்படும். அதுபோல ஒரு வாலிபன், யாராலையும் முடியாது, ஆனால் இவன் சொல்லுகிறான், நான் அந்த காட்டை கடந்து அந்த ராஜா பதவி ஏற்றுக்கொள்கிறேன், அந்த ராஜ கிரீடம் எனக்கு வேண்டும், அந்த ராஜ வஸ்திரம் எனக்கு வேண்டும், அந்த ராஜாவுடைய அந்த தகுதி எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் கடக்க ஆரம்பித்தான். சரியாக 12 மணி அவன் கடந்து போகிறான். கொஞ்ச நேரத்துக்குள்ளே சிங்கங்கள் சத்தம், இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஜலங்கை சத்தம், இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே செத்த ஆவினுடைய கூக்குரல். ஆனால் அதன் மத்தியிலே திடீரென்று ஒரு காரிருள். பார்க்கிறான், அங்க அவருடைய தகப்பன் அவருடைய முன்னால நிற்கிறார். அவர் தகப்பனை பார்த்த உடனே மிகுந்த சந்தோஷம். அவர் உள்ளத்துக்குள்ளே, என் தகப்பனே என் கூட வாரும், என் தகப்பனே என் கூட வாரும். தகப்பன் சொன்னார், மகனே, நீ கடக்கிறதுக்கு முன்னால என்னை நினைத்து போ. நான் ஒரு நாள் இப்படி கடந்துதான் நான் இந்த ராஜ பதவி அடைந்தேன். அதுபோல இந்த கடக்கிறதுக்கு முன்னால என்னை நினைத்து நீ கடந்து போ. அதுதான் ஆண்டவராகிய தேவனை குறிக்கிறது. நாம் துதிக்க துதிக்க என்ன இருளாய் இருந்தாலும், நம்மளை சீறி போடுகிற சகல விதமான காட்டு மிருகங்களாய் இருந்தாலும், அதன் மத்தியிலே கர்த்தர் நம்மளை காப்பார். அக்னியிலே நடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னாரே, அவர்தான் நமக்கு சமீபமா இருப்பார். சமீபமா இருக்கத்தானே இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அவரை போல வேற தேவன் யார்? நீங்கள் அநேக நாள் தொழுகையை விடுறீங்க, ஆராதனையை விடுறீங்க. ஒருபோதும் ஆராதனையை விடாதீங்க. அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல பிதாவை ஆராதிக்க முடியாது. அவர் ஆவியிலே கலிகூர்ந்து எப்பொழுதும் பிதாவை ஆராதிப்பார். பிதாவே உமக்கு நன்றி என்று சொல்லுவார். பிதாவே என்னுடைய விண்ணப்பத்தை கேளும் என்று சொல்லுவார். நீங்கள் அப்படி சொல்லுவீங்களா? ஆராதிப்பீங்களா? இழந்த ஆராதனையை எடுத்துக்கொள்ளுங்கள். திரும்ப எத்தனையோ நாள் ஆண்டவரை துதிக்காமல் ஆராதிக்காமல் விட்டு விட்டீங்க. அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவரை சமீபமாய் நாம் அடைந்து கொள்ளுகிறோம். மூன்றாவதாக, நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். 34ஆம் சங்கீதம் 18வது வசனம். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமீபமா வர வேண்டும் என்றால், நாம் அப்படி இப்படி சொல்றதை விட 2 ஒரு வார்த்தை, இருதயம் நொறுங்கி விழுவோம்.
நொறுங்கி விடுவோம். இருதயம் எப்பொழுது நொறுங்குச்சு தெரியுமா? அன்னாளுக்கு அவள் சக்காலாத்தி வெணினால் அவள் இருதயத்தை மனமுடிவாக்கினாள். மலடியே என்று சொல்லும் பொழுதுதான் நறுக்குன்னு இவளுக்கு குத்திருச்சு. ஆகா, இவள் நம்மளை மலடியே என்று சொல்லிட்டாலே, அடுத்து யாருக்கிட்டையும் சொல்லாதபடி தேவாலயத்தில் விழுந்தாள். இருதயத்தை ஊற்றினாள் என்று அந்த பகுதி சொல்லுகிறது. அதுதான் இருதயத்தை ஊற்றுகிறது. எசேக்கியா ராஜா அவன் வியாதி படுக்கையில கிடக்கிறான். தீர்க்கதரிசி சாமுவேல் வந்து சொல்றார், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினீர், மறிக்க போகிறீர், பாருங்க மறிக்க போறனா என்று சொன்ன உடனே ஒரு பயங்கர அழுகையும் கண்ணீரோடும் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறார். நான் உண்மையுத்தமா வாழ்ந்தனே. இருதயத்தை ஊற்றுகிறார். உடனே உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கர்த்தர் கொடுக்கிற பதில் பாருங்க. உன்னை நான் குணமாக்கினேன். ஆயுசு நாட்களோடு 15 வருடம் உனக்கு கூட்டி கொடுக்க. நொறுங்கும் போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சமீபமா வந்துருவார். இருதயம் நொறுங்கட்டும். ஒரு மனிதனுக்குள்ளே குடி பழக்கத்துக்கும் வேசித்தனத்திற்கும் அடிமையா இருந்த ஒரு மனிதனுக்குள்ளே திடீரென்று மனம் திரும்புதல் வந்தது. உடனே என்ன பண்ணான்? மது பாட்டல்களை எடுத்து, பிரிட்ஜில் இருந்த மது பாட்டல் எடுத்து உடைத்தான். தன் வீட்டு முத்தத்தில் உடைத்தான், எல்லாரும் பார்க்கும்படியாக. என்ன திடீரென்று இவன் உடைக்கிறான் என்று சொல்லி எல்லாரும் கூடினார்கள். சில அசுத்தமான புத்தகங்களை கொண்டு வந்து உடைத்தான். திடீரென்று தன் கையில் வைத்திருக்கிற செல்போனை உடைத்தான். கஞ்சா பொட்டணங்கள், சின்ன சின்ன பொட்டணங்கள் ஃபுல்லா மறைத்து வைத்திருந்த ஒரு மஞ்சப்பணி துணியில இருந்த எல்லாம் உடைத்தான். பெட்ரோலை ஊற்றினான், எல்லாம் தீ பிடித்தது. ஆஹா, என் பாவ வாழ்க்கையெல்லாம் நான் தீ கொளுத்திட்டேன்னு இருக்கிற பொழுது ஒரு முதிர்ந்தவர், ஒரு ஊழியக்காரர் வந்தார். தம்பி, என்னப்பா எல்லாவற்றையும் தீ கொளுத்துற? ஆமா ஃபாதர், நான் மனம் திரும்பிட்டேன்னார். அவர் சொன்னார், பாட்டலை உடைச்சி தீ கொளுத்துனதுனால மனம் திரும்ப முடியாது தம்பி. கஞ்சா பொட்டணத்தை எரிச்சதுனால மனம் திரும்ப முடியாது தம்பி. உன் செல்போனை உடைச்சி தீல போட்டியே, அதுல உனக்கு மனம் திரும்புதல் வராது. அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது போல உன் இருதயம் தீயில எரிய வேண்டும். உன் இருதயத்துக்குள்ள மனம் திரும்புதல் வர வேண்டும். உன் இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தீப்பத்த வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கல்வாரி காட்சியிலே ஆண்டவனை தொடுவார். அப்பொழுதே, ஆகா, நான் இவ்வளவு எரிச்சு விட்டேனே, இப்பொழுது என் இருதயத்தில் நீர் வாரும் என்று கதறினார். இயேசு அவனை மாற்றினார். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முழுவதும் நம்மளை மாற்றத்தானே. ஒரு போர் சேவகன் 3 ஆணியில தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய விலாவிலை குத்தினான், இரத்தமும் தண்ணீரும் வந்தது. காரணம், உன் இருதயத்தை மாற்ற. உன் இருதயம் அவருக்கு தேவையான இருதயமாய் மாற, துதி நிறைஞ்ச இருதயமாய் மாற இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினார். இப்பொழுது நீ ஒப்புக்கொடு. இந்த வாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்க தம்மை தொடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லையே. இந்த செய்தியின் தலைப்பு, இயேசு நமக்கு சமீபமானவர். எல்லாரும் ஆண்டவரே அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சமீபமானவர், நீர் எங்க கிட்ட இருக்கிறவர். ஆலயம் எங்களுக்கு தூரமா இருக்கலாம், ஆராதனை எங்களுக்கு தூரமா இருக்கலாம். ஆண்டவரே, எங்க விசுவாசிகளை பார்க்க முடியாதபடி அவர்கள் எங்களுக்கு தூரமா இருக்கலாம். எங்க பாஸ்டர் குடும்பத்தை பார்க்க முடியலையே, தூரமா இருக்கலாம். ஆனால் யார் தூரமா இருந்தாலும் நீர் எங்களுக்கு சமீபமா இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சமீபமா இருக்கிறீர், எங்க கிட்ட இருக்கிறீர், எங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீர். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் சிந்தின சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே ஆண்டவரே நாங்கள் உம்மை சமீபமாய் பெற்றுக் கொண்டோமே. உம்முடைய இரத்தத்தை எங்க மேல தெளியும், எங்க மேல தெளியும், எங்க மேல தெளியும். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளும் போதெல்லாம் நாங்கள் உம்மை சமீபமாய் பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே தொழுகையை தாரும், ஆராதனையை தாரும், துதியை தாரும், ஸ்தோத்திரத்தை தாரும். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. அப்பா, நாங்கள் தொழுகிறவர்களாய் இருக்க உதவி செய்யும். எங்கள் ஆராதனையில் உம்முடைய முகத்தை காட்டும், உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தப்பா. அப்பா, நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம்.
தகப்பனே, ஓ நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். எங்க இருதயத்துல ஒரு நொறுங்கொண்ட இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எங்க இருதயத்துக்குள்ள மேட்டின்மை வரக்கூடாது, ஒரு ஆண்டவரே ஒரு பெருமை வரக்கூடாது, ஒரு ஆணவம் வரக்கூடாது. எங்கள் இருதயம் நொறுங்க வேண்டும் அப்பா, நொறுங்க வேண்டுமே. நீர் சிலுவையிலே எங்களுக்கிட்ட வரும்படியாக உம்முடைய இருதயம் உடைந்ததப்பா. உம்முடைய விழா குத்தப்பட்டுச்சே. ஒரு போர் சேவகன் ஈட்டியை வைத்து குத்தும் பொழுது ரத்தமும் தண்ணீரும் அடிஞ்சதப்பா. எங்கள் குற்றங்களை மன்னியும் அப்பா. எங்க வீட்டில் வந்து நெல்லு, என் மேல கைய வையும் ஆண்டவரே. இருதயத்துக்குள்ள வாரும் ஆண்டவரே. அப்பா எனக்கு நீர் அப்பா அந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் தெய்வா ஆண்டவரே இரட்சகரா இருப்பீராக. ஓ ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருப்பீராக. ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நம் சபையின் ஆராதனை ஒழுங்குகள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதல் ஆராதனை காலை 7:30 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் ஆராதனையை நீங்கள் நேரலையாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPA சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் 1ஆம் தேதியன்று எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 2ஆம் வெள்ளிக்கிழமை அன்று திறப்பின் வாசல் முழு இரவு ஜெபம் இரவு 10 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை அன்று கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறும். எங்கள் சபை ஆராதனையில் கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு பாஸ்டர் E. ஜெயராஜ், 9434353618, 9488873284. அன்பார்ந்தவர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த டிவி நிகழ்ச்சியை தாங்க விரும்புவோருக்கான விவரங்கள்: எங்கள் வங்கியின் கணக்கு விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் கிணத்துக்கடவு இந்தியன் பென்டெகோஸ்டல் அசம்பிளிஸ், அக்கவுண்ட் நம்பர் 1709020003123, IFSC கோட் BARB 0KINATH, அக்கவுண்ட் டைப் கரண்ட், பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் கிணத்துக்கடவு. இணையதளத்தின் மூலமாக உங்கள் காணிக்கைகளை எங்களுக்கு செலுத்த விரும்பினால் www.ipaprayerchurch.org என்ற இணையதளத்திற்குள் சென்று டொனேட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் கிணத்துக்கடவு இந்தியன் பென்டெகோஸ்டல் அசம்பிளிஸ் என்ற பெயரில் டிடி, செக் மற்றும் மணி ஆர்டர் மூலம் உங்கள் காணிக்கைகளை எங்கள் முகவரிக்கு அனுப்பலாம். எங்கள் முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோடு, கிணத்துக்கடவு. மேலும் தொடர்புக்கு 9434353618 மற்றும் 9488873284.